ஆனால் அந்த உற்பத்தி போதுமானதாக இருக்குதா, பால் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நமக்கு 1,20,000 லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை. நம்ம புதுச்சேரி உற்பத்தி பார்த்தா ஒரு 60,000 லிட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது முன்னே இருந்தது 80,000 ஒரு லிட்டர் இருந்தது, இப்போ இல்லை. மற்ற மாநிலத்தில் வாங்கணும், கர்நாடகா வாங்கலாம், தமிழ்நாட்டில் போய் பல ஈரோடு போன்ற இடங்கள்லாம் கேட்குறோம், வாங்குகிறோம். அதை வச்சு நம்ம இது மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். நம்முடைய மாண்பு சட்டப்பேரவை சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு வருவாய் என்பது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மாடு கரை மாடு வளர்த்தல் என்பது ஒரு பெரிய குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலையில் அமைப்பு. நல்ல அந்த கரை மாடு வைத்து வளர்ப்பது. ஆனால் இப்போ நமக்கு விவசாயிகளாக இருக்கிற விவசாயங்களாக இல்லை, இதெல்லாம் நகரமயம் தொழிற்சாலைகள் இது வந்துகிட்டே இருக்குது. அப்போது விவசாயிகள் குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு 10,000 ஹெக்டேர் விவசாயிகளும் அப்போ நமக்கு நிலமாக இருக்குது, வேறு இல்லை. அப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்பதை சொல்லுவோம், விவசாயிகள்லாம் வளங்க வீட்டில் வளங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாமல் பார்த்தா இல்லை, விவசாயம் குறைஞ்சி போச்சு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய மினி டைரின்னு சொல்லுவாங்கல்ல, கறவை மாடு படித்த பிள்ளைங்கள்லாம் கூட நம்ம படிக்கிறாங்க, நிறைய படிச்சு வாங்குவதற்கு நிதி உதவி அளிக்கின்றது, தீவனம் கொடுக்கின்றது, மானியம் கொடுக்கின்றது, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறோம். அப்போ நம்முடைய தேவைக்கேற்ப உற்பத்தியை நாம் புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியும். அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பு தருங்க. மாடு வச்சு வளர்றது அவ்வளோ சுலபம் இல்லை, சிரமம் தான். சிரமப்பட்டதானே அது கண்ணும் நல்ல உழைப்பு இருந்தால் தான் லாபம் கிடைக்க முடியும். அப்போ சிரமம் தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு படித்து விட்டு நம்ம சும்மா இருக்கிறோம், அப்படி சும்மான்னு சொல்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அது இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி கறவை மாடு வைத்து அது பால் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொண்டு வருவாங்க. நிறைய இடத்துல பார்க்கலாம், தமிழ்நாடு நிறைய இடத்துல பார்க்கலாம். நகரப்பகுதியில் வரும்போது அது மாதிரி ஒரு 10 மாடு 20 மாடு இது மாதிரி வாங்கி கறவை வளர்க்கும் போது பால் உற்பத்தி பிறகு நம்முடைய வருமானமும் பெருக்கிக் கொள்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய